வணக்கம்ங்க. அ ஆக்சுவலா இந்த ஆல்மோஸ்ட் 6 மாசம்னு நெனைக்கிறேன். 6 மாசத்துக்கு மின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப என்ன சொல்றதுங்க, அது செய்யணும், இது செய்யணும்னு ஏதேதோ செய்யணும்னு நெனைப்பேன். ஆனா, என்னை சுத்தி இருக்கிற வேலைகள் கூட செய்ய முடியாம, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கிறோமே அப்படின்னு அதுக்கு ஒரு குற்ற உணர்வோட அந்த மாரி இருக்குங்க. ஆனா, இப்ப வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன சுத்தி இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி என்னோட கவனம் திரும்பி இருக்குது. ஸோ ஏதாச்சும் அந்த மாதிரி ஆகாயத்தில் பறக்கிற எண்ணங்கள் வந்தாலுமே ஸோ நம்ம இன்னைக்கு இதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கவனம் திரும்பி இருக்குதுங்க. அதே மாதிரி நான் சின்ன சின்னதாக கூட என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். அதை செஞ்சுட்டு அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பேன். இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பேன். அது செய்ய முடியாத மாதிரியே எல்லா டாஸ்க்கும் எல்லாமே ஒரு எதிர்மறையாக அமையும். அப்போ செய்ய முடியலையேன்னு ரொம்ப உடஞ்சு போய் நம்ம எதுக்குமே ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபார்ம் ஆயிக்கும். அதுக்கப்புறம் சரி போ அப்படின்னு விட்டுட்டு பழையபடிக்கு ஒரு வாரமாட்ட ட்ராக் ஆயிரும். அந்த ஒரு விரக்தியிலேயே போயிருங்க. அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் டைம் கொடுத்து இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு அவங்களையும் அதே மாதிரி முடிக்கல அப்படின்னா எனக்குள்ள விரக்தி ஆகிறதையும் சேர்த்து அவங்கள கற்றுன்னு கத்துறதுங்க. நீங்கள் இப்படித்தான் எதுவும் செய்ய மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு மச்சானியும் ஆகட்டும், தம்பியும் அப்படித்தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே எதுக்கு அம்மா இப்படி கத்துறாங்க அப்படின்னே தெரியாமல் அப்படியே மூஞ்சி சோர்ந்து போய் நிற்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஏதோ சொன்னீங்க செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச ஒரு டைம் அனுப்பிச்சிருந்தீங்க. அது மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்கிப் அண்ட் ட்ரை ஏதோ சம்திங் அனுப்பிச்சிருந்தீங்க. ட்ரை பண்ணுறேன், முடியலினாலும் அதுக்காக வருத்தப்பட்டுக்கிறது இல்லைங்கிறத விட அந்த மாதிரி ரொம்ப கில்ட்டாக ரொம்ப டவுனாக போகிறது இல்லைங்க. நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு என்னால் அதை என்னை யாரும் மோட்டிவேட் பண்ணுறதில்ல, எனக்கு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் நாளைக்கு செய்யலான்னு அந்த ஒரு வாரம் படுத்து கிடக்காம நான் அடுத்த நாள் அதை எந்திரிச்சு முடிஞ்சதை செய்கிறேன்னு வைங்களேன். இது நிஜமாவே ஒரு நல்ல மாற்றம் தான். ஸோ இந்த என்னோட ஸ்பேஸ் இப்படி மாற மாறவே மச்சாங்கிட்டவும் நல்ல மாற்றம் தெரியுதுங்க, தம்பிக்கிட்டவும் நல்ல மாற்றம் தெரியுது. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. நான் போய் இப்போ அவங்க செய்யலினாலும் நான் அவங்கள வந்துட்டு முதல்ல மாதிரி என்னமோ குற்றவாளியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு தண்டிக்கிற மாதிரி கத்துறது, அவங்கள இன்சல்ட் பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. சரி நாளைக்காவது செஞ்சுருங்க, நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு ஒரு ரிமைண்டர் பண்ணி விடுறது. பையன்கிட்டவும் தங்க நீ பெரிய பையன் ஆகிட்ட, நீயே பண்ணிக்கணும் அப்படிங்கிறதோட என்னால் ஸ்டாப் பண்ணிக்க முடியுதுங்க. இன்னொன்று நீங்கள் எனக்கு முக்கியமாக சொன்னது ஓவர் எக்ஸ்பிளனேஷன். அது எவ்வளவோ ஸ்டாப் பண்ணியிருக்கேனுங்க. இருந்தாலும் என்னை மீறியும் அது இன்னும் வருதுங்க, அந்த ஓவர் எக்ஸ்பிளனேஷனும் ஓவர் ஷேரிங்கும். ஆனால் அது பண்ணையிலையோ இல்லை பண்ணினதுக்கு அப்புறமோ ஒரு சிரிப்போடு அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேனுங்க. ஓகே, அது பரவாயில்ல, எனக்கு அதுவே ஓகேவாக தான் படுதுங்க. ஆனால் இன்னும் நான் அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேனுங்க ஒரு கான்வர்சேஷனில். ஸோ மொத்தத்தில் என் ஃபேமிலிக்குள்ளே, அதாவது நான், என் பையன், ஹஸ்பண்ட் அப்படிங்கிற எங்கள் 3 பேர்த்துக்குள்ளே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஸ்மூத்தாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு நல்லா போயிருங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க. ஈவன் ஃபைனான்ஸ் கூட உங்ககிட்ட நான் எப்போ பார்த்தாலும் நான் இது என்ன பண்ணணும்னு கேட்டுட்ருப்பேன். அது கூட இப்போது போன கிளாஸில் பேசணும் இந்த தோட்டம் அந்த இதுக்கெல்லாம். அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நான் மச்சான் கூட உட்காந்து பேசல, அவங்களும் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியே தான் ஒன்று பேசுவாங்களே ஒழிய இன்னைக்கு ஒரு கரண்ட் சொல்யூஷன் என்ன எப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ அவங்களும் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி பேசுறது ஒரு நல்ல மாற்றமாக தெரியுதுன்னு வைங்களேன். ஓவராலாக என்னோட சர்க்கிள் ரெடி ஆகிட்டு வர்றதை நான் ஃபீல் பண்ணுறேனுங்க. அடுத்தது நம்ம போன கிளாஸில் பேசினது தானுங்க, அதை தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. தேங்க்யூ.